ரைட். நாம இந்த வீடியோவில் பாஸ் பேப்பர் 2000 உரிய பாஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்ணுறோம். 2000 வந்தது. ரைட். கேள்வி இப்போ முதலாவது கேள்வி. பின்வரும் அலகுகளில் ஒன்றினால் அளக்கப்படும் பௌதிக கணியம் மற்றவற்றினால் அளக்கப்படும் பௌதிக கணியத்திலிருந்து வேறுபடுகிறது. இப்படியான கேள்வி நிறைய தரம் வந்திருக்கிறேன். அது கணியத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா சரி, சிம்பிளா கண்டுபிடிக்கலாம. எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறது சக்தி. அதே மாதிரி கிலோ வோல்ட் மணித்தளம்ங்கிற சக்தி. ரைட். அப்ப சக்தி இல்லாத எல்லா அலகையும் செக் பண்ண தேவையில்லை. சக்தி இல்லாத அலகுண்டா என்ன? ஜூல் செகண்ட் -1 தான். என்ன ரைட்டா? அவர் அடிச்சுட்டா சரி. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சக்தியை குறிக்கிறாள்னு தெரியும். இது எப்படி எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிற சக்தி? இது உங்களுக்கு தெரியும். என்ன நாம ஃபீல்டில் படிச்சிப்போம். W = QV என்று வருவார். எலக்ட்ரானுக்கு Q வந்து என்ன? E, V வந்து வோல்டேஜ். நம்ம இதுல நாம அளக்குறோம் என்ன? எத்தனை எலக்ட்ரான் இருக்கிறா அதுக்கு அளக்குறோம். ஏன் நாம எலக்ட்ரான் வோல்ட் அளக்குறேன்னா அது மிச்ச சின்ன சக்தி என்ன, அதனால அவர் என்ன ஒரு எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிற சக்தியாக நாம குறிப்போம். ரைட். ஓகே. அடுத்தது வலுவின் பரிமாணங்கள் கேட்டிருக்காரு. வலுங்கிறது என்ன? வேலை ஒரு அலகு நேரத்துல செய்யப்பட்ட வேலை தான் வலு என்ன வெட்டுன்னு சொல்லுவோம். அப்ப வேலையை நாம் என்னன்னு சொல்லுவோம்? விசைதர தூரம். ரைட். அப்ப விசையை நான் எழுதலாம் என்ன? M(L(T)-2 திணிவுதார R முடுதல். இனி அவர தூரத்தளவிற்கோணம் L வர்க்கம் கீழ் நேரம் என்ன? அப்ப இந்த T மேல வரக்கு என்ன? ML வர்க்கம் T-3 என்று வருவார். ஓகே. அடுத்தது மூன்றாம் கேள்வி. நுண்மானி திருகணிச்சியும் இரு தாடைகளும் ஒன்றையொன்று தொடும் சந்தர்ப்பத்தில் அதன் ஒரு பகுதியை இவ்வுரு காட்டுகின்றது. இக்கணிச்சியின் பூச்சிய வலு கேட்டிருக்கிறாங்க. இது பூச்சிய வலு காண்ற கேள்வி நிறைய வரும். சரியா? இதுல நேர்பூச்சிய வலு, மறைப்பூச்சி வலு எல்லாம் படிச்சு சில டைம்ல அது பாடமாக்கி வச்சுக்கிறதால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இதுல ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். ரைட். இதை நாம அளக்கக்குள்ள இந்த 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 இதை என்ன, இந்த கதிர்கோளை இந்த திசையில நாம சுழட்டுவோம். என்ன இப்படி இப்படி பூட்டுறதுக்கு இந்த திசையில வலஞ்சுழியா பூட்டுவோம், இடஞ்சுழியா கலட்டுவோம். என்ன நம்மளோட வளமையான நட்டன் போல்ட்ரி தான். இப்ப நாம எப்பவுமே அளவிட வாசிக்கக்குள்ள சரியா 0 இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதாக எடுத்துதான் நாம அளவிடையே வாசிப்போம். என்ன வாசிச்சு போட்டு கடைசியில என்ன இந்த பூச்சிய வலுவை நாம என்ன செய்யணுங்கிறத முடிவெடுப்போம். இந்த இதை பொறுத்தவரையில பூச்சியம் இங்கே இக்கிதென்று சொல்லிதான் வாசிப்பெடுப்போம். ஆனா இந்த 3 பிரிவையும் நாம ஏற்கனவே சுழட்டித்தான் இந்த பூச்சியத்தை இங்க கொண்டாடணும். அப்ப நாம வளமையா நாம பொருந்திருக்கிற பிரிவண்டு என்ற பிரிவோட இந்த 3 பிரிவை நீங்க கூடுதலா சுழட்டிருப்போம். நாம எண்ணக்குள்ள இந்த 3 பிரிவு விட்டு போட்டு எண்ணுவோம். ஏண்டா 0 இங்க இருந்து துவங்குதுன்றா நாம என்ன போறோம். அப்ப என்ன செய்யணும்? இறுதி வாசிப்போட இந்த 3 பிரிவுக்கிற வாசிப்பு என்ன செய்யணும்? கூட்டணும். என்ன சிம்பிள். அப்ப என்ன? இறுதி வாசிப்பிலிருந்து கூட்டப்படல் வேண்டும். அவ்வளோ. இப்ப இதே இது இந்த 0 வந்து இங்க இருந்துட்டார், இந்த 45 இருந்த இடத்த 0 இருந்துட்டாருண்டா, ரைட், இவர் வேறொரு நம்பர் இருந்துட்டாருண்டா, இங்க என்ன அர்த்தம்? இவர் 50 அடிப்பாரு. ரைட். இந்த 45 பதிலா இப்ப 0 இருந்துட்டாருண்டா, இப்ப என்ன நடக்கும் இங்க ஏண்டா? ஒண்ணுமில்லைனே. இங்க வந்து 0 இங்க இருக்குதுன்னு எடுத்துதான் நாம வாசிப்பெடுப்போம். அப்படியேண்டா 0 இங்கிருந்து சுழண்டு வந்ததாக வாசிப்பெடுப்போம். இந்த 2 பிரிவுடைய வாசிப்பு ஏற்கனவே காட்டிட்டு இருந்தீங்க 2. அப்ப இந்த 2 பிரிவு உண்மையிலே சுழல்ல, நாம அதுவும் சேர்ந்து சுழண்டதாக வாசிப்பெடுக்கும். அப்ப என்ன செய்யணும்? இந்த 2 பிரிவு இறுதி வாசிப்புல இருந்து கழிக்கணும். அவ்வளவுதான். இதை தெளிவா விளங்கிட்டீங்களா லேசி. சரியா? ரைட். இதை நேர்பூச்சி அழுவா, மறைப்பூச்சி அழுவா, கூட்டணுமா, கழிக்கணுமா, அதெல்லாம் தேவை. உண்மையிலேயே நேர்பூச்சி அழு, மறைப்பூச்சி அழுங்கிறதே இல்லை. ரைட். பாஸ் பேப்பர்ல இப்படித்தான் வரும். இறுதி வாசிப்போட கூட்டணுமா கழிக்கணுமாங்கிறத நம்மளோட ஐடியா. அதை வச்சுதான் நாம அந்த வலு என்ன மாதிரி இருக்குங்கிறத நம்மளோட இது என்ன. ரைட். அதை தெளிவா விளங்கிட்டீங்கன்னா சரி. ரைட். இதை பற்றின வீடியோ நான் இந்த இதுல போட்டிருக்கிறேன் யூடியூப்ல. என்ன அதை தேடி பாருங்க. நான் டீட்டெயிலா விளங்கப்படுத்திக்கிறேன். வேனியர் பிரிவுல எப்படி கால்குலேட் பண்றது, நுண்மானி திரிகணிச்சில எப்படி கால்குலேட் பண்றது எல்லாம். ரைட். ஓகே. அதை இதுல சொல்லிட்டு இருந்தா நம்மளோட பாஸ் பேப்பர் வீடியோ மிச்சம் டீப் ஆயிடும். அதனாலதான். ரைட். ஓகே.
இப்ப 4வது கேள்வி போவோம். திணிவு எம்மை உடைய பின்வரும் பொருட்களில் எது அதுயர் ஆர்முடுகளை உடையது? ஆர்முடுகள் உயர்வா வரணும் என்ன செய்யணும்? விச கூடுதலா இருக்கும். ஏண்டா ஒரே திணிவு எப் சமன் எம்மி, திணிவு அதே திணிவு. அப்ப ஆர்முடுகள் விசைக்கு விகித சமனா இருப்பாரு. விச கூட விலையில் விச கூட வராது. இங்க விலையில் விசை 50, இங்க 0, இங்க 50, இங்கேயும் 0, 2 எதிரெதிர் திசை, இங்கேயும் 50. பருமனை தான் எடுக்கணும். ஆர்முடுகளோட பருமன் தான் கேட்டிருக்காரு. இங்க வந்து 100, ரைட்? அப்ப விசை இங்க கூட, இங்கதான் என்ன கூட ஆர்முடுகள் திருப்பாரு. ஓகே. அடுத்தது ஏக்கமா பி என்னும் இரு துணிக்கைகள் சம இயக்கப்பாட்டு சக்திகளை உடையவனவாக இருக்கின்ற போதிலும் துணிக்கை பியின் வேகம் துணிக்கை ஏயின் வேகத்தின் 4 மடங்காகும். அப்ப துணிக்க பீட வேகம் ஏட வேகத்தை மாதிரி 4 மடங்கு. இவர் இது சந்திக்காரன். அப்ப என்ன கேட்கிறார்? உந்தம் கேட்கிறார். இந்த உந்தமும் இயக்க சக்தி சமன் என்று சந்திக்காரன். இந்த இயக்க சக்தியை சமன் என்று தார இயக்க சக்தியையும் உந்தத்தையும் சமப்படுத்துற மாதிரி வரக்க 3 விதமா நாம இயக்க சக்தியோட சமன்பாடுகளை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஒன்று half mv வர்க்கம் தான் உங்களோட வளமையான இயக்க சக்தி, ரைட்? இத half mv தரவி என்று எழுதலாம். இந்த mvங்கிறது என்ன? உந்தம். அப்ப இவர் என்ன எழுதலாம்? pv 2 என்கிறதும் ஒரு இயக்க சக்திக்குரிய சமன்பாடு, half pv. அடுத்தது இவரை மேலையும் கீழையும் எம்மால பெருக்கினீங்களா இவரை என்னென்று வருவார்? half m வர்க்கம் v வர்க்கத்தின் கீழ் m என்று வருவார். இனி மேல இருக்கிறவர் என்ன? உந்தத்திர வர்க்கம். அப்ப இயக்க சக்திக்கு இப்படி ஒரு சமன்பாடு எழுதலாம் நாம. உந்த வர்க்கத்தை 2 எம்மால பிரிச்சு, இது உங்களோட வளமையான சமன்பாடு. அடுத்தது இவர் என்ன? இனி இந்த சமன்பாடு எப்படி வரும் என்று கேட்டீங்கன்னா என்ன? அவரை நாம வேலையை கால்குலேட் பண்ணி தான் எடுக்கிறோம், சரியா? இது நாம மெட்சாக்களுக்கு ஈஸியா சொல்லலாம், ரைட்? ஓகே. தொகையிட வச்சு தான் நாம எடுக்கிறோம், ரைட்? விஷயத்தர தூரத்தை பாவிச்சு தான் நாம எடுக்கிறோம், ரைட்? ஏதோ நாம எடுக்கலாம் இந்த சமன்பாடு. உங்களுக்கு உங்களுக்கு விளங்குற மாதிரி நான் சொல்லணும்னா இதை வச்சு சொல்லலாம். என்ன? வி வர்க்கம் யூ வர்க்கம் சக 2as என்ற ஒரு சமன்பாடு இருக்காரு. ஓகே. இவரை நான் எம்மால பெருக்கிட்டு 2ஆல பிரிக்கிறேன், ரைட்? இப்போ mv வர்க்கத்தின் கீழ் 2 இவரை mu வர்க்கத்தின் கீழ் 2 mas, ரைட்? இனி உண்மையிலேயே இவர் என்ன? உங்களோட அழுத்த சக்தி. இவர் ஆரம்பத்தில் இருந்த இயக்க சக்தி, இவர் இறுதியா இருக்கிற இயக்க சக்தி, ரைட்? அப்படி எடுக்கலாம். ஆனா இந்த இங்கேயே எம்பி வர்க்கத்தின் 2ங்கிற நாம நிறுவனம் பண்ணா தொகையீட்டுக்குள்ளதான் நிறுவனம், சரியா? ரைட். ஓகே. நான் அந்த நிறுவனக்குள்ள எல்லாம் போகல. உங்களுக்கு ஒரு சில ஆட்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அதுக்காண்டி சொன்னேன். மெட்ஸாக்கள் தனியா கண்டக்ட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நான் என்ன நிறுவன வீடியோவை நான் எக்ஸ்பிளனேஷனை தரலாம், ரைட்? ஓகே, சரி. இப்ப நான் இந்த கேள்வியில் என்ன செய்ய போறேன்னாட்டா, எனக்கு உந்தத்தில் எது கேட்டிருக்காரு, வேகத்தில் எது தந்திருக்காரு, என்ன இயக்க சக்தி சமணம். அப்ப நான் இந்த சமன்பாடு எடுக்க போறேன், டிவி இன்க்ளூட். ஆனா இப்ப இயக்க சக்தியை சமப்படுத்தக்க இங்கால இதே கோவையை எழுதி சமன் இதே கோவையை திருப்பி எழுதுவேன். அப்ப இந்த அரை வந்து எனக்கு கேன்சல் ஆயிடும், ரைட்? அப்ப நான் அவரை விட்டு போட்டு எழுதுறேன், ரைட்? இப்ப ஏட உந்தத்துக்கு கீழே தர ஏட வேகம் பீட உந்தம், ரைட்? பீட உந்தம் தர பீட வேகம் என்று வருவார். பிஏ எங்கில் பிபி என்று வருவார், விபி எங்கில் விஏ என்று வருவார், ரைட்? விபி எங்கில் விஏ சிம்பிளா உங்களுக்கு என்ன 4 என்று வருவார், ரைட்? அவ்வளவுதான், சரியா? அப்ப இது இந்த 3 வடிவத்துல இயக்க சக்தியை ஞாபகம் வச்சுக்கலண்டா இது சம்பந்தமான எல்லா கேள்விகளையும் நாம செய்யலாம், ரைட்? ஓகே. அடுத்த 6ஆம் கேள்வி போகும். ஹைகர் எண்ணியை பயன்படுத்தி அல்பா துணிக்கைகளை உணரலாம், கேமா கதிர்களை உணரலாம், நியூத்திரன்கள் உணரலாம். ஹைகர் எண்ணியை பயன்படுத்தி ஏற்றமுள்ள துணைக்கைகளை மாத்திரம்தான் உணரலாம், சரியா? நியூத்திரன் ஏற்றம் இருக்காது, இவரை உணரையில. அவங்களுக்கு ஏபி தான் ஆன்சரா வரும், ரைட்? இப்ப உங்கள்ட்ட கேள்விகள் எப்படி நீங்க சொல்றீங்க ஏற்றம் இருக்கிறேன்னா, ஹைகர் எண்ணிட தொழிற்பாடு உங்களுக்கு ஃபுல்லா இல்லை. அதில் ஃபுல் டீட்டெயில் நாம என்ன ஹைகருங்கிறது தான் கண்டுபிடிச்சா திருப்பி அவர் ஸ்டூடெண்ட் வந்து என்ன அதை கொஞ்சம் என்ன செஞ்சார், கொஞ்சம் மோடிஃபை பண்ணி
பெர்ஃபெக்ட் பண்ணாருன்னு ஒரு நல்ல திருத்தமான ஒரு கருவியாக அதை ஆக்கினார். ஹைகரண்ணி எப்படி தொழிற்படுதுன்னா நான் சிம்பிளா நார்மலா சொல்றேன். ரைட்? ஹைகரண்ணியில கதோட் அனோட்னு ரெண்டு பேர் இருப்பாங்க. அனோட் வந்து ஒரு கோல் வடிவத்தில் இருப்பார், கதோட் வந்து ஒரு டியூபா இருப்பார். சரியா? இதுல வந்து என்ன செஞ்சிருப்பார், ஏற்றத்தை நாம இதை இணைச்சிருப்போம். என்ன இப்படி இதுல வந்து இதுல ஒரு தடை ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். சரியா? தடை ரைட். இவர் வந்து அனோட்டில் இணைக்கப்பட்டிருப்பார். ரைட்? ஓகே. இவர் உங்களோட அனோட், இவர் கதோட்டா இருப்பார் பாடி. அடுத்து மட்டும் இல்லாம இதுல ஒரு ஒரு உங்களுடைய எண்ணி என்று சொல்லுவோம், கவுண்டர். ரைட்? இப்ப ஜெஃபமணி தஸ்பி மணி சொல்லுவாங்கன்னு என்றதுக்கு பாவிக்கிற மாதிரி அது இப்ப டிஜிட்டல்லே தான் வருது. அத மாதிரி ஒரு கவுண்டர் இருக்கு. ரைட்? இந்த கவுண்டர் என்ன செய்வாரட்டா, இதைத்தான் ஹைகரண்ணி என்று சொல்லுவோம். என்ன கவுண்டர், இது ஃபுல்லா ஹைகரண்ணி தான், இதுல ஒரு கவுண்டர் இருக்கும். ரைட்? இந்த கவுண்டர் என்ன செய்வாரண்டா, இவருக்குள்ளால இவர் இப்ப ஆரம்பத்துல என்ன மின்னோட்டம் ஓடாம இருக்க 0, இது குறுக்கேன அழுத்த வேறுபாடு. இது குறுக்க ஒரு அழுத்த வேறுபாடு வந்த உடனே இவர் என்ன அதை கவுண்ட் பண்ணுவார். 1 2 அப்படின்னு கவுண்ட் பண்ணுவார். எத்தனை தரம் அழுத்த வேறுபாடு சொல்றோ அத்தனை நேரம் கவுண்ட். அந்த கவுண்டிங்கை வச்சு அல்பா துணிக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 400 என்னமோ வரணும். சரியான ஞாபகம் இல்லை அவங்க நம்பர். அந்த நம்பரை வச்சு அல்பாவா கேமாவா இலத்திரன அடையாளம் காணலாம். அது மட்டும் இல்லை, எல்லா அயன்களையும் அடையாளம் காணலாம். சரியா? சோடியம் அயன் என்ன அயன்களையோ இதுல அடையாளம் காணலாம். ரைட். இது எப்படி தொழிற்படுதுண்டா, இதுல இவர் என்ன மறையேற்றப்பட்ட இதா இருப்பார். என்ன சரியா? இந்த கதோட் வந்து மைனஸா இருப்பார். வேறொரு கலர் எடுக்கிறேன்னு. அனோட்ல என்ன பிளஸ் இருப்பார், பிளஸ் ஏற்றப்பட்ட அனோட்டுகள் இருப்பார். தெரியும் என்ன, இதுல பாரிய அளவு வோல்டேஜ் நினைச்சிருப்பார். ரைட்? இது இதுல பிளஸ் வோல்டேஜ் நினைச்சிருப்பார், அவரை நான் கீறிக்கணும். ரைட்? ஓகே. சரி. இதுல வந்து என்ன ஒரு பிளஸ் பேட்டரி இணைக்கப்பட்டிருக்கும். சரியா? இது அழுத்தம் இருப்பார். ஆனா இதுக்கு ஆரம்பத்தில் இதுக்குள்ள மின்னோட்டம் ஓடாது. சரியா? ரைட்? இப்ப இவ ரெண்டு பேருக்கையும் தடை இந்த கனெக்ஷன் இல்லை. சரியா? இது கதோட்ட ஒரு டியூபுக்கு நடுவுல இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இணைப்பு இல்லையா, நிலையான இணைப்பு இல்லை. இணைப்பு இருந்தா தான் மின்னோட்டம் ஓடும். ரைட்? இது ஒரு காவலியா இருக்கும். இந்த 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 பதார்த்தம் ஒரு காவலிக்குள்ளதான் இவரை போட்டிருப்பாரு. இப்ப என்ன செய்வோம்டா, இப்ப இதுக்குள்ள என்ன செஞ்சுவா, ஒரு வாயு இருப்பார். அநேகமா என்ன ஆகனையும் எதனோலையும் சேர்ந்த மாதிரி வாயுவில தான் நிரப்போம். அது ஏன் எதனோல் நிரப்பணுங்கிறதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. அந்த அளவுக்கு டீட்டெயில் உங்களுக்கு தேவையில்லை. ரைட்? தேவையில்லை. ரைட்? அதை செல்ல போடாம டீட்டெயில் ஆயிடும் வீடியோ. ரைட்? ஓகே. இதுல என்ன, இதுக்குள்ள அந்த வாயு மூலக்கூறுகள் இருப்பாரு. வாயு மூலக்கூறுகள்ல ஆக எடுத்தீங்களா, அந்த வாயு மூலக்கூறுகள் என்ன செய்வார், ஒரு அணு இருப்பார், கரு இருக்கும், கருவை சுத்தி இலத்திரங்கள்லாம் இருப்பார். அவருக்குள்ள இலத்திரங்கள் அந்த அணு மூலக்கூறுகள் இருப்பாரு. அவரை நான் வேறொரு கலர்ல கீறேனே. ரைட்? ஓகே. இதான் அந்த வாயு மூலக்கூறுகள். சரியா? இந்த மூலக்கூறுகள் நடுநிலையானது. சரிதானே? இப்ப என்ன செய்ய போறோம்டா, இதுக்குள்ள ஒரு ஏற்றம் பெற்ற ஒரு துணிக்கையில், உதாரணமா அல்பா, நான் ஸ்டார்ட்டுக்கு இலத்திரன் இருக்கு. சிம்பிளா எல்லாத்துக்கும் பொருந்தும். சரியா? ஏற்றம் உள்ள துணிக்கைகளுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். ஏனென்று சொல்றேன், ஒரு இலத்திரன் ஒன்று இதுக்குள்ள வருது. இலத்திரன் உங்களுக்கு தெரியும், மைனஸ் ஏற்றம். இந்த இலத்திரன் இதுக்குள்ள வந்த உடனேயும் இந்த இலத்திரன் என்ன செய்வார், முதலாவது இதுல இருக்கிற ஒரு வாயு அணுவோட மோதுவாரன். மோதுக்கு என்ன செய்வார், அங்க இருக்கிற இலத்திரனை தள்ளுவாரன். உண்மையிலே என்ன செய்யறாருன்னா, அங்க இருக்கிற இலத்திரன் சக்தியை கூட்டிடுறாரு. அவர் எதோட போய் மோதுறாரோ அந்த இலத்திரன்கள சக்தியை கூட்டுறாரு. இப்ப நடுவுல கரு இருக்கும். ரைட்? இதுல போனா உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கூட குறைய வந்துருமே நினைக்கிறேன். ரைட்? ஓகே. கரு இருக்கும், கருவை சுற்றி இலத்திரன் இருப்பார். ரைட்? இந்த இலத்திரன் ஒன்றோட சேரக்குள்ள அவரோட சக்தி கூடுவார். சக்தி கூடனா என்ன செய்வாரு, அவர் உயர் சக்தி மட்டத்துக்கு போவார். சக்தி கூடினா அது உயர் சக்தி மட்டத்தை நான் தோங்கி நகருவார். அந்த இலத்திரன் நகர்ந்தோன்னு என்ன செய்யும், இங்க வந்து
இவங்க 2 பேருக்கு இடையில ஏற்கனவே என்ன பெரிய அழுத்தம் இருப்பாரு அனோட்டில். அனோட்டில் பெரிய அழுத்தம் இருந்தா இந்த இலத்திரன் என்ன செய்வாரு? அனோட்டை நோக்கி கவரப்படுவார். இப்ப சரியா? அனோட்டை நோக்கி இப்ப இவர் கவரப்படுவார். அனோட்டை நோக்கி கவரப்படும் போது இவர் என்ன செய்வார்? இந்த இலத்திரன் இந்த ஒரு இடத்தை மோதினார் இலத்திரன் இவரை நோக்கி வரக்க என்ன இடையில இருக்கிற மத்த அணுக்கள் எல்லாம் மோதி அங்க இருந்து இலத்திரனை எல்லாம் கொண்டுட்டு வந்து இங்க வந்து சேருவார். இந்த இலத்திரன் இலத்திரன் சேர்ந்தோன்னு என்ன செய்யும்? பிளஸ் மைனஸ் இங்க இப்ப கனெக்ஷன் உருவாயிட்டது. என்ன செய்வாரு? இங்க மைனஸ் வந்துட்டாரு. இப்ப என்ன செய்வாரு? இந்த எந்தில இருந்து இலத்திரன் இழக்கப்பட்டாரோ அவர் பிளஸ் ஆயிடுவாரு. அந்த அணுக்கள்லாம் அந்த அணுக்கள் பிளஸ் ஆனோடனே அவங்க எல்லாம் மைனஸ் நோக்கி கவரப்படுவாங்க. ஏன்னா அங்க அழுத்தம் பிரயோகிச்சிக்க நாம. அப்ப என்ன செய்யும்? இப்ப சுற்று பூரணம் ஆயிடும். என்ன மின் சுற்று உருவாயிடும். இப்ப என்ன செய்வாரு? இதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடும். ஓடக்கு என்ன செய்வார்? இவரும் உண்டு அப்படி கவுண்ட் பண்ணுவார். எத்தனை தரம் இந்த இந்த ஆற்ற இந்த இந்த அயனாக்கம்ங்கிறது நடக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி கவுண்ட் பண்ணுவார். இது எப்ப சாத்தியம் தெரியும்? வார அணு ஒரு ஏற்றமில்லான ஒரு இருக்கணும். மைனஸா இருந்தா இந்த கேஸ் நடக்கும். இப்ப அல்பா அனுப்பினா என்ன செய்வார்? இதுல இருக்கிற இலத்திரனை என்ன செய்வார்? மோதின ஒண்ணு அந்த இலத்திரனை அவர் எடுத்துருவார். அடுத்த உடனே இவர் என்ன செய்வார்? இலத்திரனை பிளந்துருவார். அதே கேஸ் உருவாகும். விளங்குதா? அவர் இலத்திரன் எடுத்துருவாரு. அப்ப இதுல வாரது உங்களுக்கு இங்க என்ன இருக்கணும்? ஏற்றம் உள்ள துணிக்கைகளா இருந்தா தான் இது நடக்கும். என்ன ஏற்றம் இல்லாத துணிக்கையா இருந்தா இந்த விஷயம் நடக்காது. இந்த கவுண்டர்ல நாம என்ன இதை எடுக்க மாட்டோம். என்ன இப்ப நியூத்திரன் வந்து என்ன செய்யலாது. இதுல நாம இதை உணர மாட்டோம். அதான் இருக்கிற விஷயம். சரியா? ரைட். அது மட்டும் இல்லாம சில நேரம் அவர் அயனாக்கம் செய்யக்கூடிய ஆளா இருந்தா ஓகே. ரைட். இப்ப நீங்க யோசிக்கலாம். இப்ப கேம் ஆக்கதில் ஏற்றம் இல்லையே எப்படின்னா அவர் அயனாக்கம் செய்வாரனே. அவரு மோதிரத்தால பருமனால அயனாக்கம் அடைய செய்யும். அயனாக்கம் அடைய செய்யற துணிக்கியா இருந்தா நம்ம செய்யலாம். அப்ப உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றதா இருந்தா ஏற்றம் என்று சொல்லாம அயனாக்கம் அடைய அடைய வைக்கக்கூடிய ஒரு பதார்த்தம் அறிக்கணும் இருந்தா என்ன செய்யலாம்? ஹைகரண்டியில நாம என்ன அவரை நாம அளக்கலாம். சரியா? ரைட். ஓகே. அடுத்தது அகலாங்கலி போகும். ஒரு முனையில் அடைக்கப்பட்ட சுரமண்டல குழல் ஒன்று கிட்டார் ஒன்றின் தந்திகளில் ஒன்றுடன் பறிவுறுகின்றது. அப்ப ஒரு முனை அடைக்கப்பட்ட சுரமண்டல குழாயில கிட்டார் தந்தி ஒன்றோட பறிவுறாரு. சரியா? நான் ஏற்கனவே அலைகள் சம்பந்தமா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். எப்படி நின்ற அலை உருவாகுதுங்கிற சம்பந்தமான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். சரியா? அதை கட்டாயம் பாருங்க. நீங்க நீங்க கிளாஸ்ல படிச்சதுக்கு எப்படி படிச்சீங்க இல்லையா? அதுல டீட்டெயில் வீடியோ நின்றலைண்டா என்ன என்று போட்டிருப்பேன். உண்மையிலேயே நீங்க கீறுற தடம் வந்து நின்றலை இல்லை. கீறுற தடம் வந்து ஒவ்வொரு புள்ளிட இடப்பெயர்ச்சியை குறிச்சு நீங்க கீறுறீங்க. சரியா? நின்றலைன்னா என்னன்னு நான் சொல்லிப்பேன். சரியானே? ரைட். நான் அதுக்குள்ளேயெல்லாம் போகல. இது கொஞ்சம் டீட்டெயில் ஆயிடும். உங்களுக்கு தேவைன்னா அந்த வீடியோ பாருங்க. நான் வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோ கொடுக்குறேன். ரைட். ஓகே. இங்க என்னண்டா ஒரு முனை அடைக்கப்பட்ட சுரமண்டல குழாய் ஒரு முனை மூடிய ஒரு முனை மூடியவர்ல உங்களுக்கு தெரியும் பரிவு மீடுரங்கள் F0 3F0 ஒரு முனைன்னா ஒற்றை என்னன்னு ஞாபகம் இங்க. ரைட். 5F0 7F0 உருவாகி போவார். தந்திகளில் ஒன்று தந்தியில் எப்படி வருவார்? F0 2F0 3F0 4F0 எல்லாம் வருவார். இது எப்ப தந்திய நாம என்ன பாலத்துல அரட்டினோம்டா. சரியா? என்ன சொல்றார்? பறிவுறுகிறது. தந்தியின் நீளம் குழலின் நீளத்தின் 0.8 மடங்கா. அப்ப தந்திர நீளம் வந்து 0.8 எல்லண்டா குழல்ற நீளத்துல என்னையா எள்ளாரி பெறாம. ரைட். ஓகே. குழல் தந்தி ஆகிய இரண்டும் அவற்றின் அடிப்படை மீடிரங்களே அதிர்வெண். இது முக்கியமான பாயிண்ட். என்ன ரெண்டும் அடிப்படையில நகர்றேன்னா என்ன இதைத்தான் சொல்றாரு. அதிர்வெண்ணின் குழலின் முனை திருத்தம் புறக்கணிக்கப்படும் போது தந்தி மீதுள்ள அலையின் கதி வழியிலே ஒளியின் கதி என்று கேட்கிறார். இங்க முக்கியமான பாயிண்ட் என்ன? பறிவுறுகிறது.
ரெண்டு பேரு பரிவுல ஈடுபட்டாங்களா அவங்க ரெண்டு பேரும் மீடுரனு சமன். அது முதலாவது கண்டிஷன். அது உங்களுக்கு தெரியணும். என்ன மீடுரன் சமனாக்குள்ளதான் பரிவு நிகழும். அப்ப பரிவண்டு தந்தத்தால இவர அடிப்படை மீடுரனும் இவர அடிப்படை மீடுரனும் உண்டு. இனி உங்களுக்கு தெரியும் பி சமன் எஃப் லம்டா. இங்க எஃப் உண்டு. அப்ப வி வந்து விகித சமன் என்ன லம்டாவா அடிப்படை. அப்ப தந்திர அலட கதிங்கிறதுக்கு பதிலா என்ன செய்யலாம், ரெண்டு பேர் அலை நீளத்திட விகிதத்தை கண்டீங்கன்னா அதான் ஆன்சர். அப்ப தந்திர அலைநிலை தந்தியில உருவாகிற அலைநிலை லம்டான்னு அறிப்பாரு. லம்டா பை 2 இதுல என்ன அடிப்படையான ஒரு தடம் வருவாரு. ஒரு தடம்டா மொத்த அலை தெரியும் என்ன இப்படி வந்தா தான் ஒரு அலை. ரைட். அப்ப முழு தடம்ங்கிறது இதுதான். இந்த தடத்துல அரைவாசி தான் இங்க உருவாகுவாரு. அப்ப மொத்த லம்டான ஒரு லம்டா பை 2 வந்து என்ன 0.8 எழுதுவீங்க என்ன. அப்ப மேல என்ன வருவார் 1.6 வருவார். அப்ப மேல வந்து 1.6 வருவார். அவரை நோட் பண்ணிக்கிறேன். கீழே இவர்ல என்ன அடிப்படையில் என்ன இப்படித்தான் தடம் வருவார். அப்ப இவர் என்ன ஹாவாசி என்ன கால்வாசி தடம் கால் தடம் வருவார். அப்ப லம்டா பை 4 வந்து எல் வருவாரு. இனி லம்டா வந்து இவர்ல லம்டா என்ன இது லம்டா வேற இது லம்டா வேறையா லம்டா 1 லம்டா 2 போறது. இவர்ல லம்டா என்ன 4L ரைட். இதில் 4 சரியா. இனி எல் கேன்சல் ஆவர் என்ன 0.4 ஆன்சர். அவ்வளவுதான். சரியா ரைட். அடுத்தது 8ஆம் கேள்வி போவோம். என்ன உருவிலே காட்டப்பட்டுள்ள கதவம் எதற்கு சமவலுவானது? இது உங்களுக்கு தெரியணும் என்ன கதவத்தை பத்தி. இது நீங்க ஓஎல்ல ஐடியில படிச்சிருப்பீங்க ரைட். ஏஎல் ஐடியில படிச்சிருப்பீங்க ரைட். இது வந்து உங்களுக்கு தெரியும் இப்படி குறிக்கிறது என் கேட்டை குறிப்போம். இப்படி குறிச்சாருன்னா இவர் என் கேட். இந்த முன்னுக்கு இருக்கிறவர் என்ன நோட் கேட்ற ஒரு குறியீடு. இவர் என்ன நோட் கேட்டுங்கிறவர் இவர் என்ன. சரியா. அப்ப எண்டும் நோட்டும் சேர்ந்தவர் தான் என்ன இவர் நன் கேட் நோட் எண்ட் சொல்லுவோம் என்ன. இவர் நன் கேட் அடிப்பார். நோட் என் கேட் தான் இவர் ரைட். சரியா ரைட். அடுத்தது 9வது 1.2 மீட்டர் பெர் செகண்டுடன் இயங்கும் 2 கிலோகிராம் திணிவு ஒன்று உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு உராய்வின்றிய மேசை மீது கிடையாக வைக்கப்பட்ட வில் மாறிலி 50 நியூட்டன் மீட்டர் -1 உடைய இலேசான வில் ஒன்றுடன் இருக்கிறது. அப்ப இவர் வில் மாறிலி தந்திருக்காரு கே 50. ஓகே. மோதுகைக்கு பின்னர் வில்லின் நெருக்கல் கேட்க இப்படியான கேள்வி வரக்க நான் முதல்ல அது இயக்கத்தை விளங்கணும் என்ன. இப்ப இவரை நெருக்கிறார். மோதி நெருக்கிறார். எப்படி நெருக்குவாரு ஒன்றென்ன இவர உந்தத்தால இவர்ல மாத்துவாரு. இவர உந்தம் தான் இவருக்கு மாறப்போகுது. சரியா. இப்ப இங்க என்ன நடக்குது உந்தத்தால அங்க மாறப்போகுது. என்ன மாறும் உண்மையிலே சக்தியிட மாறும். இவர சக்தி அங்க கொஞ்சம் போகுது. அப்ப என்ன செய்யுது இவர் கொண்டிருக்கிற சக்தியை இவர என்ன செய்வாரு மோதினோன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இங்க என்ன கேட்கற உயர் நெருக்கலண்டா அவர் அப்படியே இவர் உராய்வற்ற தலம் என்ன அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் என்ன இவரை அசைஞ்சிட்டே இருப்பார் என்ன இவர சக்தி ஃபுல்லா இழக்கும் வரையும் அசைஞ்சு 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 அப்படியே போவார். போனோடனே அது அவ்வளவும் என்ன வில்ல சேமிக்கப்படும். சேமிக்கப்பட்டு முடிய என்ன நடக்கும் வில்ல சக்தி வந்து இவர் வேகம் பூச்சியமா என்ன செய்வார் வில் அப்படியே அந்த சக்தியை திருப்பி வழங்குவார். திருப்பி அவர் என்ன செய்வார். அப்ப இப்ப வில் சக்தியை இழந்து 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 இவர்ல சக்தியை ஃபுல்லா வழங்கினோடனே அவர் என்ன அப்படியே போவார். இந்த சக்தி இணக்கிய இலக்கத்தை இழப்ப புறக்கணிக்கலாம் என்ன ஏண்டா உராய்வின்றியத்து மேசைன்னு சொல்லிட்டார். இந்த வசனம் எல்லாம் முக்கியம். சரியா. உராய்வின்றிய மேசைண்டா நாம என்ன சக்தி இழப்பு இல்லை. ரைட். அப்ப இந்த இயக்க சக்தி அப்படியோ இவருக்கு என்ன அழுத்த சக்தியா மாறிப்பார். அந்த டைம்ல இவர் எவ்வளவு நெருங்கினார் இந்த எக்ஸ் தான் கேள்வி. இனி வில்லில சேமிக்கப்பட்ட வில்ற அழுத்த சக்திங்கிறது உங்களுக்கு தெரியும். அழுத்த சக்திங்கிறது என்ன உண்மையிலே விஷதர தூரம் என்ன. இனி வில்லில உங்களுக்கு தெரியும் விஷ வந்து எப்படி மாறுவார். ஊக்கின் விதி படிச்சிருப்பீங்க. 0 அதிகரிப்பார் ரைட். FE எக்ஸ் எடுப்பமே ரைட் நீட்சி எக்ஸ். சரியா. இனி இவர் சக்தி என்ன எஃப் தர எக்ஸ் ரைட். அப்ப இவர் அடைக்கப்பட்ட பரப்பு. அப்ப இவர் எக்ஸ் என்ன வருவார் ஹாஃப் எஃப் தர எக்ஸ் என்று வருவார். இனி எஃப் வில்மார்களோட சமப்படுத்தி நீங்க எழுதலாம் கே எக்ஸ் என்று.
அப்ப எஃப்க்கு பதிலாக கேஎக்ஸை போட்டீங்கன்னா என்ன ஹாஃப் கேஎக்ஸ் வர்க்கம் தான் இவர சக்தி என்ன. இது என்ன ஊக்கின் விதி என்று படிச்சிருக்கீங்க ரைட், ஹுக்ஸ் லா. அப்ப என்ன சொல்லுங்க ஆகும், இவர ஆரம்ப இயக்க சக்தி அப்படியோ இங்கே சேமிக்கப்படுறாரு. அப்ப இங்கேயும் ஹாஃப் வருவார், இயக்க சக்தியிலையும் ஹாஃப் வருவார். அவரை நான் கேன்சல் பண்ணிடலாம், அவரை விட்டு போட்டு எழுதலாம். என்ன வெட்டுப்படுறதையெல்லாம் விட்டு போட்டு எழுதினீங்கன்னா லேசி ரைட். அப்ப 2 தர 1 வர்க்கம் ரைட் சமன் என்ன, ஹாஃபை விட்டு 50 எக்ஸ் வர்க்கம் தான் நாம காணணும் ரைட். சரியா, இனி அப்ப இவர் இங்கே வந்தா 25 வருவார் ரைட். அப்ப எக்ஸ் என்ன வருவார் விளங்குறதுக்கு எல்லாம் வேகமா செய்யணும் என்ன எக்ஸாம்ல ரைட். 1+2 வர்க்கம் கீழே 25 வருவார். இனி எக்ஸை நான் காண்றதுக்கு என்ன சிம்பிளா இவருக்கு வர்க்கம் மூலம் எடுக்கலாம். மேல 1+2 வருவார், கீழே 5 வருவார். அது பிரிச்சிங்கன்னா என்ன, இங்க திருப்பி எழுதணும் இல்லை, இங்கே எழுதலாம் என்ன 0.24 ரைட். ஓகே ரைட். அடுத்தது ரைட் 10ஆம் கேள்விக்கு வருவோம். உருவில் காட்டப்பட்டுள்ள சட்டம் ஒரு சீர்கம்பியிலிருந்து செய்யப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஈர்ப்பு மையம் மிக பெரும்பாலும் ஊகிக்கத்தக்க இடம் இருப்பதாக ஊகிக்கத்தக்க இடம். ஒரு சீர்கம்பியில் இருந்து சொல்லி தாராரு. ஈர்ப்பு மையம் சம்பந்தமான கேள்விகள்ல தார படத்துல இந்த நீளங்கள் சமனா இருந்தா சீரண்டு தந்தா இது அளவுடைக்கு ஏத்த மாதிரி தான் தருவாங்க. அதை நீங்க முதலாவது விளங்கணும். அடுத்தது அதாவது அளவிட இதுல இருக்கிற நீளம் இது சமனண்டு மாதிரி தெரிஞ்ச உண்மையிலே சமந்தான். ஈர்ப்பு மைய கேள்வியில சமனண்டு தான் இருக்கும் ரைட். அதுக்கேற்ற மாதிரி தான் தருவாங்க. அப்படி தந்தா தான் நாம என்ன செய்யலாம், ஈர்ப்பு மையத்தை காணலாம் ரைட். முதலாவது விஷயம். அடுத்தது ஈர்ப்பு மையத்துல 3 ஐடியா தான். நான் இப்ப சொல்ற இந்த 3 ஐடியா வச்சுட்டீங்கன்னா நீங்க எல்லாமே செய்யலாம். முதலாவது கேத்திரகணித சமச்சீர். கேத்திரகணித சமச்சீர் என்ன, உங்களோட வளமையான கேத்திரகணித மையம். செவ்வகத்தை எடுத்தா மூளை விட்டங்கள் சந்திக்கிற புள்ளி கேத்திரகணித மையம். என்ன சதுரமும் அப்படித்தான். வட்டத்துக்கு உங்களோட வட்டத்துல வளமையான மையம் கேத்திரகணித மையம். உங்களோட மெட்ஸ் கேத்திரகணியத்துல நீங்க மையம் என்று படிச்சது. அவரோட என்ன செய்வார், சீரான பொருளாக இருந்தார், சீர்கம்பி என்று தந்தாங்கன்னா உங்களோட கேத்திரகணித மையத்தோட என்ன செய்வார், திணிவு மையம் மேற்பொருந்துவார். கேத்திரகணித மையம்ங்கிறது என்ன, கேத்திரகணிதமாக சமச்சீர் அச்சுக்கள் வரைஞ்சா அவர் சந்திக்கிற புள்ளிதான் கேத்திரகணித மையம். முதலாவது விஷயம். ரெண்டாவது, கேத்திரகணித மையம் காண இயலாத இடத்துல என்ன செய்யணும், திணிவுகள்ற மையத்தை காணும். திணிவு பரம்பிரிக்கிற திணிவு சமச்சீர் அச்சு சந்திக்கிற புள்ளியில இருப்பார். உங்களுக்கு கேள்வி செய்யக்கு நான் இந்த பாஸ் பேப்பர் வீடியோவில் பார்க்க விளங்கும் ரைட். நான் திணிவு என்னன்னு சொல்றேன், இப்ப இங்கே சொல்லுவேன் நான் அதை. ரெண்டாவது இது ரெண்டும் பாவிக்கையில இடத்துல மூணாவது சமநிலைக்குரிய ஐடியா பார்க்குறேன். என்ன திருப்பம் எடுக்கலாம் ரைட், இல்லாட்டி சமநிலையில விசைகள் தாக்கி எல்லாம் சந்திக்கிற ஒரு புள்ளியில் இருக்கும் அப்படி. அப்ப கேத்திரகணித சமச்சீர், திணிவு சமச்சீர், சமநிலை, இது 3 தான் உங்களோட ஐடியா. இது 3ஐயும் பாவிச்சு எல்லா வகையான இருப்பு மைய கேள்வியும் நாம செய்யலாம் ரைட். இப்ப முதலாவது இங்க தந்திருக்கிறதுல எல்லாமே சமனான நீளத்துல தந்திக்கிறாங்க. அப்ப இவர் எம், இவர் எம், இவர் எம், எல்லாத்துக்கும் எம் திணிவண்டு கருதலாம் ரைட். முதலாவது விஷயம். முதலாவது நான் சின்ன விஷயங்களை செல்ல போறேன் ரைட். உங்களுக்கு இந்த கேள்வியை கொஞ்சம் டீட்டெயிலா செஞ்சாங்க. முதலாவது கேத்திரகணித சமச்சீர் இருக்கிறா, இங்க கேத்திரகணித சமச்சீர், இந்த உரு இது பற்றி சமச்சீர். அப்ப இந்த லைன்ல கட்டாயம் என்ன, உங்களோட ஈர்ப்பு மையம் இருக்கு. அப்ப நிலைக்குத்த ஒரு கேத்திரகணித சமச்சீரை கண்டுபிடிச்சு இன்னொரு கேத்திரகணித சமச்சீர் கண்டுபிடிக்கலாமா, இங்க இல்ல. அடுத்த என்ன செய்யற, திணிவு சமச்சீர். திணிவு சமச்சீர் என்ன சொல்லுங்க ஆகும், இங்க 3m இருக்கார், இங்க 2m இருக்கார் சரியா. இந்த 3m சேர்ந்து என்ன எங்க தாக்குவார், இங்க தாக்குவார் சரியா. இப்ப இவர்ல 3m கொண்டாந்து வைக்கலாம். ஏண்டா இவர் ஒரு லைன் என்ன, இவர் சரியா அவர் மையத்துல நீ இவங்க 2 பேரும் 2m ரைட். அப்ப இவங்க 2 பேர்ற நடுப்புள்ளியை நான் நினைச்சேன்டா, இவங்க 2 பேர்ற நடுவுல என்ன இந்த 2m தாக்குவார், அவ்வளவுதான். இனி திணிவு சமச்சீர் எப்படி கண்டுபிடிக்கிற,
இவங்க 2 பேரு எது கிட்ட இப்ப சமைச்சீர் வருவார், எது பக்கத்துல சமைச்சீர் வருவார், பெரிய திணிவு பக்கத்துல சமைச்சீர் வருவார். அப்ப பெருசிக்கு பக்கத்துல இருக்கிறது தான் என்ன உங்களோட ஆன்சரா இருப்பாரு. ரைட்? இப்ப என்ன செய்யணும், எப்படி நாம பார்க்கணும்னா இவர் என்ன செய்யற இவர் என்ன செய்யற இவங்க 2 பேரையும் ரைட், இவங்க 2 பேர்ல பெருசி பக்கத்துல என்ன யாருண்டா புள்ளி டி. ரைட்? ரைட்? அப்ப இப்படித்தான் என்ன நீங்க இந்த ஆன்சரை நீங்க காணுவீங்க. ரைட்? இதைத்தான் நாம என்ன கேத்திரடியின் சமச்சீர், இந்த சமச்சீர்னு நாம சொல்லுவோம். ரைட்? ஓகே, திருப்பி சொல்றேன், இதான் ஐடியா. என்ன கேத்திரணிய சமச்சீரை முதலாவது பாக்குறேன், அடுத்து திணிவு சமச்சீரை பாக்குறேன். இனி சில டைம்ல இங்க 2 புள்ளி இருந்துட்டு என்றா என்ன செய்யுங்க, இப்ப இங்க இவரு கிட்டே உண்டு தான் இருக்காரு. என்ன இன்னொரு புள்ளி இருந்துட்டுண்டா அதுக்கு என்ன செய்யணும்னா என்ன ஒன்று இல்லை என்ன இந்த நீளத்தை ரைட் புற்றுல தான் கொண்டு போகணும் எக்ஸாமுக்கா. இந்த நீளத்தை என்ன 3 மடங்கு இவரு கிட்ட இருக்கணும். என்ன அப்ப இவ 2 பேர் விகிதத்தை எடுக்கிற 2க்கு 3 வருவார். ரைட்? அப்ப இந்த தூரத்தை நாம 2க்கு 3 பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும், பெரிய திணிவு பக்கத்துல சின்னவர் இருக்கணும். அப்ப மொத்தமா 5ஆ பிரிச்சு 2 பங்கை இங்க மார்க் பண்ணுவீங்க, 3 பங்கை இங்க மார்க் பண்ணுவீங்க. சரியா? அந்த நீளத்தை புற்றுல வச்சீங்கன்னா வருவார். அந்த நீளத்தை 5ஆ பிரிச்சு 2 பங்க மேல 3 பங்க கீழே மார்க் பண்ணி அந்த இடத்துல இங்க வாராரோ அவருதான் உங்களோட ஈர்ப்பு மையம் இருக்குது. சரியா? சரி. ரைட். அப்ப நான் இதுல இந்த 10 கேள்வியை கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம். என்ன இந்த 10 கேள்வியை நான் இதுல வைக்கிறேன், முடிக்கிறேன். அடுத்த 10 கேள்வி இதுல செகண்ட் வீடியோல போறேன். என்ன உங்களுக்கு தெரியும், நம்மளோட பாஸ் பேப்பர் வீடியோல இந்த வீடியோ கம்ப்ளீட். ரைட்? நான் எல்லாமே செய்வேன். 2000 ஃபுல் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர், அடுத்தது உங்களோட நேசி. ரைட்? கட்டாயம் தேவையானாக்கள் என்ன செய்யணும், உங்களோட எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ரைட் கண்டக்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். அவங்க எப்படி அப்லோட் பண்றாங்கன்னு தெரியாது. ரைட்? கட்டாயம் கண்டக்ட் பண்ணுங்க எங்கள்கிட்ட. ரைட்? ஓகே. இதை ஏதாவது டவுட் இருந்தால் கட்டாயம் எனக்கு என்ன கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு விரிவான டீட்டெயில் எதுக்கு தேவை அதை நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணீங்கன்னா, இல்லாட்டி எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய டீட்டெயில் வீடியோவை நான் தருவேன். சரியா? என்ன டவுட் வேணுமோ நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம்.